من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل எல்லாம் உள்ள எல்லாருடைய மாபெருமால் இந்த விமானத்திலே நாம் எல்லாம் நம்ம எல்லாம் கூட செய்த ஏறிய இறைவன் எல்லாம் ஒரு மக்கள் இருக்கும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாம் வல்ல நாயகன் அல்லாஹ்வின் சாந்தி சம்மானம் அகில உலகம் மக்களுக்கெல்லாம் அருள் படையாம் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் சஹாபா பெண்மையின் மீதும் இங்கு ஒன்றோடு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மீதும் அந்த ரஹ்மானுடைய வர்த்தார் கருணை என்றும் நிலவட்டமாகும். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த முன்மாதிரி என்பது ஒரு மனிதன் எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இல்லாது இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது என்பதை இந்த ஒரு வசனம் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லுகிறது. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும், பாவத்தில் இருந்து விடுபடக்கூடிய வழிவகைகளை தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது அனைத்திற்குமே இந்த தூதர் அவர்களிடம் ஏராளமான முன்மாதிரிகள் இந்த மனித சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஒரே வசனத்திலே இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லிவிடுகிறார். நீங்கள் எந்த காரியத்தை இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, வியாபாரம், குடும்பம், நண்பர்களோடு பழகுவது, சிறு பிள்ளைகளோடு பழகுவது, அந்நியரோடு பேசுவது, பழகுவது, இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் ரத்தின சுருக்கமாக இந்த மனித சமுதாயத்திற்கு நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இந்த ஒரே ஒரு வசனம் இந்த மனிதனுக்கு பாடம் நடத்தி காட்டுகிறது. இப்படி அனைத்து விஷயங்களிலும் முன்மாதிரியாக அர்த்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்காக ஏராளமான விஷயங்களை தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இந்த மனித சமுதாயத்திற்காக செய்து காட்டி இருக்கிறார்கள். அவர்கள் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள், அல்லது சிலரை செயல்கள் மூலியமாக செய்து காட்டி இருக்கிறார்கள். சிலரை இந்த மனிதர்கள் செய்யும் பொழுது அதை அங்கீகரித்து அதை ஊக்குவிக்குமாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் பாவம் ஏதேனும் செய்தால் அதை கண்டித்து அது செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ஏராளமான விஷயங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை பற்றி ஒரு நபிமொழியிலே நாம் எல்லாம் தெரிந்து வைத்த நபிமொழிதான். குறைந்த சொற்களில் அதிகம் விளக்கத்தோடு இந்த இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவராக இந்த மனித சமுதாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு வரியிலே சொல்லி விடுவார்கள், ஆனால் அது உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அதற்குண்டான விளக்கத்தை இந்த மனித சமுதாயம் எடுத்துக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு இறை தூதருடைய வார்த்தை என்பது சில வரிகளாக இருக்கலாம், அதனுடைய விளக்கங்கள் ஏராளம் இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைக்கும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர்
இறுதி தூதராக கூட இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இறை தூதர் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டது. இதையும் எத்தனை ஆண்டுகள் கடக்க போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த இறைத்தினுடைய சொற்கள் உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒரு முன்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பினை இந்த இறை தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெறுமனே சில செய்திகளின் வாயிலாக இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். அதிலே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நமக்கெல்லாம் மிக மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இன்றைக்கு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நன்மை தரும் காரியங்களில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள், நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் இந்த மூன்று செய்திகளை ஒரே செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, நீங்கள் நன்மையிலே ஆர்வம் காட்டுங்கள். நன்மையிலே ஆர்வம் காட்டுவது என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் மிக மிக குறைந்து போய்விட்டது. எந்த அளவுக்கு குறைந்து போய்விட்டது? ஒரு தொலைபேசிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கூட நம்முடைய தொழுகைகளுக்கு இன்றைக்கு கொடுப்பதே இல்லை. நாம் தொலைபேசியிலே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கூட இன்றைக்கு திருமறை குர்ஆன் படிப்பதற்கு நேரத்தை செலவழிக்கவில்லை. இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நன்மை தரக்கூடிய காரியத்திற்காக அந்த பொருளாதாரத்தை செலவு செய்கிறோமா என்றால் அதிலே நம்முடைய ஆர்வம் எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது. பாவங்களின் ஆர்வம் அதிகரிக்கிறது, கெட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கிறது, வீணான காரியத்தை நேரத்தை செலவு செய்வதில் நம்முடைய ஆர்வம் அதிகரிக்கிறது. ஆனால் நன்மையான காரியங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதுல இந்த மனிதனுக்கு ஆர்வங்கள் என்பது மிக மிக குறைந்து கொண்டே போகிறது. அல்லாஹ் ரப்பல் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலிகுல்லி நிஜ்ரத்துன் ஹுவ மௌலிஹா ஃபஸ்தபிகுல் கைராத், அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மைகளை ஒருவருக்கொருவர் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஆர்வம் எப்படி வந்துமா? அல்லாஹ் இந்த வசனத்திலே எதை சொல்லுகிறான் தெரியுமா? ஆர்வம் என்பது எப்படி வர வேண்டும் என்பதை இந்த ஒரு வசனம் இந்த மனித சமுதாயத்திற்கு பாடம் நடத்துகிறது. நன்மைகளில் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நன்மை செய்வீங்க என்ற வசனம் சொல்லல, நீங்க எல்லாம் நன்மை செய்து விடுங்கள். அப்படி நிறைய வசனங்கள் திருமறை குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஒரு வசனம் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது? நன்மைகளில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். முந்துவது என்பது இருக்கிற ஒருவர் இடத்தில் ரக்காத்து தொழுகிறார் என்றால் நாம் அவரை விட அதிகப்படியாக தொழுதால் அவரை முந்திவிட்டோம் என்பது பொருளும். அப்படித்தான் எடுத்துக் கொள்ளப்படும். ஒருவர் 5 ரூபாய் தர்மம் செய்கிறார், 5 ரூபாய் கொடுக்கிறாரு, நான் 10 ரூபாய் கொடுப்பேன், அவரை விட முந்துவது. ஒரு வசனம் திருமறை குர்ஆனை படிக்கிறார், நான் 2 வசனம் படிக்க போகிறேன், அல்லாஹ் முந்துவது. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் நன்மைகளில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நன்மையில அடுத்தவர்களை பார்த்து அதிக அமர்விட அதிகம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய போட்டியில் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு பாடம் நடத்தி காட்டுகிறார். அங்க இன்றைக்கு நம்முடைய முன்னிலை எப்படி நிற்பார்? யோசிச்சு பாருங்க. நம்மளாம் அவரை பண்ணிட்டு வாங்க, அதனால நானும் வர பார்த்தேன். நன்மையான காரியங்களில் நாம் முத்துகின்ற நன்மையிலிருந்து விலகுவதில்லை. நம்முடைய முத்துகள் நிறைய இருக்கிறது. அவரே பல வருடம் படித்து போகல. நம்மை அளித்து எதுவும் நம்முடைய முத்துகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மையான காரியங்களிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கிறோம். ஆரம்ப காலகட்டத்திலே நம்மிடம் இருந்த தொழுகை,
ஆரம்ப காலகட்டத்தில் நம்மிடம் இருந்த நன்மையான அனைத்து விஷயங்களும் எல்லாருமே இருக்குவாங்க. முன்பு நாம் தொழிலை காட்டிய ஆர்வம் இன்றைக்கு நம்முடைய தொழிலை இருக்கிறது. முன்பு தர்மத்தை காட்டிய ஆர்வம் இன்றைக்கு நம்முடைய தர்மத்தை இருக்கிறது. திருமலை குரான் படிப்பதை காட்டிய ஆர்வம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. கமலம் வந்துவிட்டால் திருமலை குரானை படிக்கிறோம். ஆர்வம் எப்படி குறைந்துவிட்டது? வருடத்திற்கு ஒரு முறை படிக்கக்கூடிய ஒரு வேதமாக திருமலை குரானை நினைக்கிறோம். ஏதோ வேகமாக இருக்கிறோம், வேகமாக வேக வேகமாக கடந்து சென்று விடுகிறோம். ஏகத்துவம் கிடைத்திருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய நிலை இல்லை. சுண்ணத்துலகே விடுவதை இல்லை. அது நன்மை தானே. சில நேரம் பள்ளிவாசலில் காத்து உட்கார்ந்து இருப்போம், எதையாவது படிப்போம், பள்ளிவாசலை செய்யும் வேலைகளை செய்வோம். அதற்கெல்லாம் ஒரு ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் வெகுதி குறைந்து சமூக பணி களத்திலே நிற்கக்கூடியவர்கள் கூட ஆர்வம் குறைந்து போகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், நன்மைகளில் ஒருவருக்கு ஒருவர் முட்டுங்கள். நாம் நன்மைகளில் அடுத்தவரை விட அதிகம் செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆர்வம் வருவது என்றால் எப்படி வரும்? நன்மை செய்யணுங்கிறது ஆர்வம் வரும். அப்படி என்றால் சில விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆர்வங்கள் எங்கெல்லாம் குறைந்து கொண்டே போகிறது. எடுத்துக்கொண்ட தொலைபேசியை எடுத்தால் நம்முடைய ஆர்வம் சுத்தமாக இல்லை. மார்க்க விஷயங்களில், தன்னுடைய வீடுகளிலே மார்க்க விஷயங்களில் ஆர்வம் என்பது கிடையாது. தன்னுடைய நண்பர்கள் விஷயத்திலே மார்க்கத்திலே ஆர்வம் என்பது கிடையாது. எல்லாத்தையும் இருந்து பாருங்க. அல்லாஹ் ஒரு புலர் நினைத்துவதை திருமறை குரானிலே வீடுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அவனே அல்லாஹ்வும் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார், அவன் பேர் அரசன். அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிறான். வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் தவிர உலகத்திலே யாரும் வணக்கத்திற்குரியவன் கிடையாது. அப்படி சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் பேர் அரசன். அவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அரசன். அனைத்தையும் படைத்தவன், அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன், அனைவருக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடியவன், மிகப்பெரிய அரசன் அவன் மட்டும்தான். அடுத்த அனைவரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் தூயவன். அவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். சொல்லுகிறான், அவன் நிம்மதியை அளிப்பவன். எதுவா? அவன் நிம்மதி அளிப்பவன். உங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்றால் படைத்தவன் தந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்லிவிட்டு, அவனுடைய குணத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவன் உங்களுக்கு செய்யக்கூடிய அருளையும் அல்லாஹ் பேசுகிறான். நிம்மதி அளிப்பவன் அல்லாஹ் தானே. அதே அல்லாஹ் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான். எங்கே ஏற்படுத்தி இருக்கிறான்? உங்கள் வீடுகளில் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான். எல்லாரும் நம்மளுடைய வீட்டை நினைச்சு பாருங்க. உண்மையாகவே நம்முடைய வீடு இன்றைக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நாம வீட்டுக்குள்ள போகும்போது ஆதல் பாதலுடைய சத்தம், வீட்டுக்குள்ள போன உடனே பேச்சுவார்த்தையில கசப்பான பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளுடைய சத்தம் எரிச்சலை மனிதனுக்கு தடுக்கிறது என்று நினைக்கிறார். வீடு நிம்மதி இல்லாத வீடுகளாக இன்றைக்கு அதிகமான வீடுகள் மாறிக்கொண்டே போகிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள் வீடுகளில் உங்களுக்கு நிம்மதியை அளித்திருக்கிறான். வயசான ஒரு காலத்துல மனிதர்கள் முடிவு செய்யக்கூடிய இடம் எது தெரியுமா? எது? வீடு அல்ல, பள்ளிவாசல். ஆனா அல்ல வீட்டில் நிம்மதி இருக்கிறான்.
வயதான பருவத்திலே மனிதன் நினைக்கிறார், வீட்டிலே நிம்மதி இல்லை, தான் பெற்றெடுத்த பிள்ளை, தான் பெற்றெடுத்த மகன், என்னுடைய மனைவி, அனைவரும் என்னை ஏசுகிறார்கள், எப்ப பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள், இங்க நிம்மதி இல்ல, பள்ளிவாசல்ல போய் இருக்கோம், அங்கேதான் நிம்மதி என்று வருகிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், வீட்டிலே நிம்மதி இருக்கிறது. அப்ப வீடு நிம்மதிக்குரிய இடமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அப்படியே நினைத்து பாருங்கள். எந்த வீடுகளில் இறைவனுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் படிக்கப்படுவதில்லையோ அது மையவாதிக்கு சமம் என்று சொன்னார்கள். நம்ம வீடு நிம்மதி இல்லை, ஏன் தெரியுதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை படிக்கப்படவில்லை என்றால் அது மையவாதிக்கு சமம். நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சொகுசல் கோடி வழியாக செலவு செய்து மனதிற்கு பிடிக்கும் என்ற வர்ணத்திலே பயிரிட்டு நல்ல அழகான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிறோம். ஆனால் ஒரு நிம்மதி இல்லை, மன இறுக்கம், மனைவியோட சண்டை, கணவனோட சண்டை. அல்லாஹ் நிம்மதி இருக்குன்னு சொல்றான், அது நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத போனவர்களுக்குண்டான காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எந்த வீடுகளிலே இறைவார்த்தை படிக்கப்படவில்லையோ போதவில்லையோ அது மையவாதிக்கு சமம். அப்ப எந்த நிம்மதி கிடைக்க போகிறது? ஆர்வம் மூன்றுவதற்குண்டான இடமே நம்முடைய வீடுதான். ஏன் தெரியுமா? நீங்கள் திருமறை குர்ஆனை வீடுகளிலே படித்தால், டெய்லியும் படிப்பதை வழக்கமாக வைத்தால், உங்களை பார்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளை அதை பார்ப்பார். நாமளும் படிக்கணும் போல தெரிகிறது. ஒரு நாள் உங்கள் மனைவியிடத்திலே சொன்னால் அவரும் அதை செய்வதற்கு ஆசைப்படுவார். மனைவிமார்கள் செய்து கணவனிடத்திலே சொன்னால் அவரும் அதற்கு முயற்சி செய்வார். நம்முடைய சொற்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தகுனூ மா தஃஅலூன். நம்பிக்கை கொண்ட மனிதர்களே, நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள். எப்படியா? செய்யாததை சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். கவலவத்தன் இன்னல்லாஹி அன் தகுனூ மா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹ்விடத்திலே கடும் கோபத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் எச்சரிக்கிறான். நாம் வெறுமனே சொல்லுகிறோம், என்ன வீடு இப்படி இருக்குது, டெய்லி காலையில குர்ஆன் ஓத வேண்டியதுதானே, நாம் ஓதவில்லை என்றால் ஏன் இப்படி இருக்குது, தொழ வேண்டியதுதானே, நாம் தொழவில்லை என்றால் நல்ல படிக்க வேண்டும் என்று நாம் சொல்லும்போது அதை நாம் செய்யவில்லை என்றால் படைத்தவன் நம்மை பார்த்துத்தான் சொல்லுகிறான். நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹ்விடத்திலே கடும் கோபத்தை ஏற்படுத்தும். அப்ப நம்முடைய வீடு அமைதிக்குரிய வீடாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்வதிலே நம்முடைய ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உபரியான தொழுகைகள் அப்படி தொழுகும் பொழுது இறைவனுடைய வசனம் ஒழிக்கப்படக்கூடிய வீடாக இருக்கும். அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய வீடாக இருக்கும். பார்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமும் தொழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வீடுகளிலே நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல இன்றைக்கு வேலைகள் எல்லாம் நம்முடைய ஆர்வம் குறைந்து விட்டது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு வெறுமனே சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன? கடினமானது அல்ல. இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல விஷயங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி பாவப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு? மனிதர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு விட்டால் சண்டையை தீர்த்து வைப்பதற்கு ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து அடுத்தவரிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். சலாத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் சண்டை போட்டு
3 நாட்களுக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருப்பது அது அனுமதிக்கப்பட்டது அல்ல. 3 நாளைக்கு மேல பேசாமல் இருக்கக்கூடாது சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உங்களில் யார் சலாம் சொல்லி பேசிவிடுகிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். எப்படியா சண்டை போட்டோம், நமக்கு தீர முடியாத மறைக்க முடியாத சண்டை, கடுமையான அளவிற்கு வெறுப்பு இருக்கிறார்கள். எத்தனை நாளைக்கு? வெறுமனே 3 நாள். அதற்கு பிறகு யார் சலாம் சொல்லி விடுகிறாரோ அவர்தான் சிறந்தவர். எப்படி நினைச்சு பாருங்க, நீங்கள் சலாம் சொல்பவராக இருந்து மற்றவர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தால் கூட அவரை விட நீங்கள் தான் சிறந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல இன்னும் எத்தனை விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிறியவர்கள் பள்ளி கொடுத்து சலாம் சொல்லட்டும். சின்ன பசங்க இருக்கிறாங்க, அவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் பெரியவர்களுக்காக இன்றைக்கு இருக்கிறோம். நம்மை பார்த்து எத்தனை சிறுவர்கள் சலாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி எங்காவது நடந்திருக்கா? சில மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பை கிடைத்திருக்கிறது. பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சு பசங்க மதரசால கண்காணிச்சுட்டு அல்லது டீச்சராவோ ஆசிரியராவோ இருந்தால் ரோட்ல பார்க்க போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் போயிங்கோ. ஆனால் மற்ற அனைவரையும் பார்த்து எத்தனை சிறுவர் சலாம் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது இன்றைக்கு நம் இடத்துல இல்லை என்றால் அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? இந்த ஆர்வத்தை வளர்த்துவதற்காக சொல்லுகிறார்கள், பெரியவர்கள் சிறியவர்களுக்கும் சலாம் சொல்லட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தால் சின்ன பையன் பார்க்க மாட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி செல்வார்கள். அந்த பையனுக்கு இதை கேட்டு கேட்டு இப்படி நீங்க ஒரு பையன் ஒரு 10 முறை சொல்லி பாருங்க, திரும்ப 14 பார்த்தால் சொல்லுவார். இதுதான் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையாக மாற வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய நிலையை நாம் மாற்ற வேண்டும். சலாம் சொல்வது என்பது இன்றைக்கு என்ன எந்த மாதிரி தெரியுமா? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் சொல்வதெல்லாம் அதுவெல்லாம் இன்றைக்கு ஒரு கௌரவத்துக்குரிய வார்த்தையாக நினைக்கிறோம். அது சொல்வது தப்பு இல்லை. ஆனால் அதை விட சிறந்தது சலாம் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய தந்தைக்கு, மனைவிக்கு, அண்ணன் தம்பிக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு சலாம் என்றால் என்ன? நீங்கள் ஒருவருக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. உங்கள் தாய்க்கு தேவை இல்லையா? தந்தைக்கு வேண்டாமா? அண்ணன் தம்பிக்கு வேண்டாமா? நீங்க பெற்றெடுத்து வளர்ந்து பிள்ளைக்கு வேண்டாமா? இன்றைக்கு அதெல்லாம் குறைந்து விட்டது. வீட்டிற்குள் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அனுமதி பெற்று உள்ளே வாருங்கள். அனுமதி என்றால் என்ன? வெளியே நின்று சலாம் சொல்வதுதான் அனுமதி. 3 முறை நீங்கள் சொல்லலாம். உள்ளே இருந்து யாரும் வரவில்லை என்றால் நீங்கள் செல்லாதீர்கள், அப்படி போகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு சலாம் சொல்வதுதான் அனுமதி. அதற்கு பதில் என்றால் வீட்டிற்குள் செல்வதற்கு தடை என்ற அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையினை இன்றைக்கு வெறுமனே கடந்து செல்கிறோம். அதுல ஆர்வம் இல்லாத ஒரு நிலையிலே மக்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இதுல கவனம் செலுத்த வேண்டும். இதுபோல இன்னும் நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த முதல் செய்தியிலே சொன்னோமே, அல்லாஹ்விடத்தில் உலகினர்கள் ஒன்று நன்மையில ஆர்வம் காட்டுங்க, அடுத்தது அல்லாஹ்விடத்தில் உலகினர்கள் அல்லாஹ் மட்டும்தான் உணவு என்ற ஒரு நிலைக்கு இல்லைங்கள். அடுத்த சொல்றாங்க, சோர்ந்து போய்விடாதீர்கள், தளர்ந்துடாதீங்க. என்னடா இப்படி நடக்குது, என்னடா கஷ்டமாக இருக்குது,
நம்ம என்ன பண்ணாலும் தீர்க்க மாட்டேங்கிறேன் என்று யாரும் மனப்பீடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். இதை அனைத்தையும் கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவார்கள் என்று கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நல்லடையிலிருந்து உண்மையான செய்திகள் நமக்கு ஆர்வம் அதற்கு சில விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, நம்முடைய வீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நன்மையான காரியங்களை செய்வது. அதுபோல அதை விட அதோடு சேர்த்து மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், குறிப்பாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய நண்பர்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஆர்வங்கள் குறைவதற்கு அவர்கள் கூட ஒரு காரணமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரியை போன்றது, கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லனுடைய அந்த நெருப்பை போன்றது என்று சொன்னார்கள். அப்ப நல்ல நண்பன் என்றால் அவனுக்கு உதாரணத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்று நீங்கள் அதை விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் அல்லது அதனுடைய நற்மத்தையாக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அதே கெட்ட நண்பனுடைய உதாரணம், அந்த கொல்லன் இருக்கிறானே அதில் வரக்கூடிய நெருப்பு காற்று என்பது உங்களுக்கு பயன் தராது, அது நோவினை செய்யக்கூடியது, அதை நீங்கள் விலைக்கு வாங்கவும் முடியாது. இதுதான் நல்ல உணவுக்கும் கெட்ட உணவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். இந்த ஆர்வம் அதிகரிப்பதற்கு நல்ல நண்பரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அதிகமான பாவங்கள் எங்கே நடக்கிறது என்றால் நண்பர்கள் வாயிலாகத்தான் நடக்கிறது. பள்ளிவாசலிலே பாகசத்தம் சொல்லப்பட்ட உடனே தொழுகைக்கு நேரமாகிவிட்டது, போய் தொழலாம் என்று ஒருவர் சொல்லுகிறான் என்றால் நல்ல நண்பனாக இருப்பான். பள்ளிவாசலில் பாகசத்தம் கேட்கிறது, கொஞ்சம் நகர்ந்து விடலாம் என்று ஒரு மனிதன் எண்ணுகிறான் என்றால் அவன் நல்ல நண்பனாக இருக்க மாட்டான் என்பதை அனைவருமே புரிந்து கொள்ளலாம். நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் அழைத்தால் யார் உங்களுக்கு அதற்கு ஆதரவாக நிற்கிறார்களோ அவர்கள் நல்ல மனிதன், நல்ல நண்பனாக இருப்பாங்க. நன்மையான காரியத்திற்கு உங்களை அழைக்கும் பொழுது உங்களையும் செய்ய விடாமல் யார் உங்களை தடுக்கிறானோ அவன் உண்மையாகவே நல்ல நண்பனாக இருக்க மாட்டான். இப்படி நண்பர்கள் விஷயத்தில நல்ல விஷயத்திற்கு ஆர்வம் காட்டக்கூடியவங்களோடு தொடர்பு வைத்தால் நன்மைகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த சில நாட்களாக டெல்லியிலே நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், நீட் தேர்வு அதை ரத்து செய்ய வேண்டும் என்று. இந்த போராட்டம் எதனால் உருவானது? இது பல வருடங்களுக்கு முன்னால் இந்த போராட்டம் தமிழகத்தில் நடந்தது. 2017ஆம் ஆண்டு அனிதா என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவி உயிரிழந்ததற்கு பிறகு இந்த போராட்டம் கொஞ்சம் வீரியமாக நடந்தது. நீட்டை எதிர்த்து போராட்டம் நடந்தது. இப்ப சமீப காலமாக டெல்லியிலே மாணவர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு தமிழகத்தில் பல மாநிலங்களிலே இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டே வருகிறது. இந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுகிறது என்றால், ஒரு முறை நாமளும் இது போன்ற ஒரு போராட்டத்திலே இறங்கி இருக்கிறோம். CAA NRP போன்ற இந்த கடுமையான சட்டத்தை எதிர்த்து பல நாட்கள் சாலைகளிலே அமர்ந்து அங்கேயே சில நேரங்களிலே சில பேர் உறங்கி உணவு கிடைக்கக்கூடிய உணவுகளையும் தண்ணீரையும் சாப்பிட்டுக் கொண்டு பல பேர் தியாகங்களை செய்து ரோட்டிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய உரிமைக்காக நாம எல்லாம் ரோட்டிலே கட்டி கொண்டு இருந்தோமே, அதை போன்ற ஒரு நிலைமை இன்றைக்கு பல மாநிலங்களிலே இப்படி நடந்து கொண்டு வருகிறது. டெல்லியிலே நடக்கக்கூடிய போராட்டம் நேற்றைய தினம் தடியடி, போலீஸ் தடியடியின் காரணத்தினால், கண்ணீர் புகை கொண்டு வீச்சின் காரணத்தினால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் போராடுவதற்கு? அப்படி என்று பார்த்தால், நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடி. நீட் தேர்வு எல்லாரும் எழுதிவிட்டார்கள். சில லட்சம் பேர் தேர்வுகளை எழுதிவிட்டு அதுல ரிசல்ட்டும் வருகிறது. அதற்கு பிறகு என்ன வருகிறது? நீட் தேர்வுடைய கேள்வித்தால் வெளியே லீக் ஆயிருச்சு, அதனால நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. இந்த படிப்புக்காக ஒரு வருடம் தவம் கடந்து படித்திருக்கிறார்கள்.
இரவு மகள் சரியா தூக்காம கற்களிச்சு படிச்சு கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு கடுமையான ஒரு உழைப்பிலே படித்த மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். கஷ்டப்பட்டு எழுதி இருக்கிறோம், ரிசல்ட் வருது, கடைசியில பார்த்தா இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுருச்சு. ஏன்னா வினால்தான் வெளியே லீக் ஆயிருச்சு. அதனால எழுதினது எதுவுமே செல்லாது. சமீபத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த தேர்வு எழுதிய ஒரு மாணவன் சொன்னது என்ன தெரியுமா? படிக்கிற அவங்க அத்தா வந்து பேசுகிறார். கடந்த நிகழ்ச்சியில நடந்த பொழுது அவங்க அத்தா பேசுறாரு, என் பையன் இனிமேல படிக்க போக மாட்டேன்னு சொல்றான், அவனை எப்படியாவது கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க. எந்த காரணம்னு கேட்டா சொல்லுகிறேன், நான் நீட் எழுதினேன், நல்ல கஷ்டப்பட்டு எழுதினேன், நல்ல மார்க் வாங்குவேன், ஆனால் அந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டாங்க, அடுத்து என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு ஆர்வம் போயிடுச்சுங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சேன், அது பயனில்லாம போச்சே என்று இந்த ஒரு மாணவன் மட்டுமல்ல, நிறைய மாணவ மாணவிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும், அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுக்காக நம்முடைய ஆதரவு குரல்களையும் நாம் நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய இணையதளங்களின் வாயிலாக, பேஸ்புக், வாட்ஸ்அப் வாயிலாக அதற்குண்டான ஆதரவாக நீட்டை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று இந்த இரண்டாவது உரையை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.